வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசினுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசின் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தேர்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி அப் சைடில் பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இறங்கி இந்த தேர்ட் சப்போர்ட் வந்தாங்கன்னா பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம தான் தலைப்பை போட்டிருந்தோம், பேயாட்டம் ஆட வாய்ப்புங்க மேல் சைடில் போட்டிருந்தோம். ஆனால் இது மௌனசாமியார் ஆட்டம் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசின் பிரேக் பண்ணல. ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த 60 தான், 25,060 அந்த ரேஞ்சு. லோ பார்த்தோம்னா 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் தான். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் இருக்க ஒழிஞ்சு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசின் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணிவிட்டு போகணும். இது பிரேக் பண்ணிவிட்டு இல்லை இங்கே பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நம்ம டெலகிராமில் இது கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணால் தான் மேலே, இதை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டில் இந்த இடம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த செகண்ட்லேருந்து மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இல்லை இது வராமலே இந்த இடத்த பிரேக் பண்ணால் அப்படியே போயிடும் பார்த்தோம். ஆனால் அதுவும் போகலை. மார்க்கெட்டை பார்த்து நம்ம கொடுத்து இந்த எல்லோ ஜோனுக்குள்ளவே மார்க்கெட் வச்சு முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட். சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ரெசின் பிரேக் பண்ணல, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. இது பாக்கியெல்லாம் கூட சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் கொடுத்துட்டு கூட மேலே இருந்துச்சு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, தொடக்கூட இல்லை இந்த இடத்துல. சரி, ஓகே. நிஃப்டிலேருந்து பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் படி என்ன பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தான் ஆல் டைம் ஹை 26,277 ஆல் டைம் ஹை. இந்த இடம் பார்த்தோம்னா இது டபுள் டாப் ஏரியா மாதிரி. இந்த இடத்துல பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் மேலேயே தான் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இந்த வீக்லி படி இருக்குது. சரி, ஓகே. 15 டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த இடம்னு சொல்லியிருந்தோம். டேலேயும் இந்த டபுள் டாப் இந்த சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணிட்டாங்க இந்த கேண்டில்லே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுத்து மறுபடியும் நேற்று புல்லிஸாக பிரேக் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப் கேண்டில் இந்த கேண்டில் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் இருக்கிறது வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இந்த டே கேண்டில் படி. அது ஒரு பெரிய மூவ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த கேண்டில் அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்று போன ஹை தான் 25,116 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,285, அடுத்து 25,485. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 24,953 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பார்த்தா 24,807, அதுக்கடுத்து 24,626. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்தும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்து இறங்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலே மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணது அப்படியே புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஒரு வேளை இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் ஃபால் ஆகி முடியாது வாய்ப்பு இருக்கும். மறுநாள் இதுலேருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் நான் திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணி இறங்கணும் கூட எடுத்துக்கலாம். இது ரேஞ்ச் வரைக்கும் அப்படி வச்சுப்போம். அதே சமயத்தில் மறுநாள் வந்து இதை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்படியே அப்சைடு போகும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இதை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வீக்லி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு போன வாரத்தோட வந்து ஹையில் தான் முடிச்சிருக்காங்க. க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அடுத்த கேண்டில் வந்து இந்த ஹை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படி புல்லிஸ் வந்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த கேண்டில் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 56,300 அப்படிங்கிற வரைக்கும், அதாவது இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய செட்டப்படி பார்த்தோம்னா இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். இதை பிரேக் பண்ணணும். இதுக்கு மேலே, அதாவது 55,600க்கு இருக்கும் மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 56,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்போ இருக்க செட்டப்படி நிஃப்டியோட செட்டப்படிலாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இதில் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அது 53,600 வரைக்கும் கன்ஃபார்ம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு பிறகு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டே கேண்டில் படி என்னோட பாயிண்ட் ஆஃப் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் நான். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா 55,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,490 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 55,818 அப்படிங்கிறது செகண்ட் சப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 56,300 அப்படிங்கிறது நம்ம வந்து வீக்லி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அதுபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 55,170 அப்படிங்கிறது இன்னும் டேயோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 54,933, அடுத்து 54,644. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமானது. ரெண்டுமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்கும். இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நிஃப்டியில் அதே ஸ்டைல் தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இந்த 56,300ங்கிற அந்த 1000 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான். டவுன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது மாதிரி கேப் அப்பும் இருக்க மாதிரி தெரியல. மார்க்கெட்டை பார்த்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் தான் பெஸ்ட்டு. கேப் அப் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து திருப்பி இறங்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி நான் சொல்லியிருந்தோம்னா நம்ம இந்த இடம் தான் டபுள் டாப் ஏரியாவை சொல்லியிருந்தோம், சப்போர்ட் ஏரியா. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ளோசிங் பார்த்தோம்னா க்ளோசிங் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் தான் இந்த செட்டப் படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா ஸ்பின்னிங் டாப் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பெரிய, அதாவது பேங்க் நிஃப்டியோட பெரிய மூவ் இருக்க மாதிரி இருக்குது. நிஃப்டிலையும் பெருசாக இல்லை, ஆனால் சென்செக்ஸ்லையும் பெருசாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சமயத்தில் சைட்வேஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட்டாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் மண்டே என்ன மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்றோட ஹை தான் 82,718 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,368, அடுத்து 84,098 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா என்னோட லோ தான் 82,149 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,705 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட். தேர்ட் வந்து 81,130. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா மூணுலேயும் ஒரே ஸ்டைல் தான். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து போகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற புல்லிஸ் கிளியராக இருக்கும். ஒருவேளை கேப்பை கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் வரப்போ இதை உடைச்சிட்டாங்கன்னா கீழே போயிடும். அதுதான் சிக்கல். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 81,130 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திருப்பி அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உடைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைக்காமலே மார்க்கெட் வந்து தொட்டுட்டு இங்கேருந்து போகிறதா மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.